நல்ல வலிக்கும். நேற்றுக்கு வந்து நமக்கும் காலுக்கும் வந்து ராசியே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த சாப்ஸ் முன்னாடி வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்குமா, அப்போ மாறன் மட்டும்தான் வந்து உண்டு. மூணாருக்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம். அந்த வீடியோ அப்போ இருந்து என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூணாரில் வச்சு நடந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு சைட் சீயிங் பிளேஸ்க்கு வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கும்போது செப்பல் வந்து தடுக்கி கால் வந்து இப்படி கரண்டிட்டு அதில் கால் வீங்கி அப்புறம் ஈவினிங்க்கு மேலேயே வீக்கம் வந்துச்சு. அந்த ஹோட்டல்ல இருந்தே வந்து ஸ்ப்ரேலாம் வாங்கி அடித்து தூங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்சைட் ஆச்சு. இப்போ நேற்றுக்கும் அதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு. நார்மல் ரொம்ப பெரிய ஹீல்ஸ்லாம் இல்லை, நார்மல் ஹீல்ஸ் போட்டுட்டு தான் வந்து நடந்துட்டு இருந்தேன். எப்படி கால் தடுக்குச்சுன்னே தெரில. வீட்டு பக்கத்தில் உள்ள ரோட்டில் தான் வந்து நடந்துட்டு இருந்தேன். கால் வந்து லெஃப்ட் லெக் இப்படி வந்து தடுக்கிடுச்சு. அப்போ வந்து ரொம்ப வலி தெரியல. நேற்று ஈவினிங் வந்து அக்கா வீட்டுக்கும் போயிருந்தேன். அங்கே வச்சு ஈவினிங்க்கு மேலேயே மதியம் வந்து அடிபட்டுச்சு. ஈவினிங்க்கு மேலேயா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீங்க வேற செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஜெல் தடவிட்டு படுத்தேன். இன்னும் வந்து இங்கே வந்து கேட்டீங்க நல்லாவே வந்து வீங்கி இருக்கு. வெந்நியில் சுடு தண்ணியில் வந்து காலை வச்சுட்டு எண்ணெய் தடவியிருக்கேன். இந்த காயத்ரி மேனி எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இங்கே கிடைக்கும், அதை வந்து தடவியிருக்கேன். இன்னும் திருப்பியும் மறுபடியும் சுடு தண்ணியில் வச்சுட்டு ஜெல்லை வந்து தடவிட்டு படுக்கணும். காலை வந்து முடிஞ்ச வரைக்கும் தொங்க போடாமல் வந்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா தொங்க போட்டால் இன்னும் வீக்கம் வந்து சரியாகாது. இது வந்து மாறனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் நின்றுட்டு ரொம்ப நேரம் எதுவும் பண்ண முடியல. அதனால டக்குன்னு ஏத்தப்பழம் நேந்திர பழம் இருந்துச்சு, அதில் அவனுக்கு ரோஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் தான், எல்லாத்துக்குமே அதே தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு பண்ணதில் கொஞ்சம் மீதி, அதை தான் வந்து நானும் நேந்திரவும் சாப்பிடலான்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது வரைக்கும் நான் 2 தடவை வந்து பட்டாச்சு. ஹீல்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா, என்னோடது ஆக்சுவலி ஃப்ளாட் ஹீலாக தான் இருக்கும், இந்த பாயிண்டட் ஹீல்லாம் கிடையாது, ஃப்ளாட் ஹீல் தான். பட் அது போட்டுட்டுமே வந்து 2 தடவை நான் வந்து அடி வாங்கியாச்சு. ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நடக்கிறது. எனக்கு பயமே வந்துருச்சு, ஒரு வேளை ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குமான்னு வேறு பயம் வந்துருச்சு. பட் வந்து ஃப்ராக்சர்னால் வந்து பதிக்கவே முடியாது, சுத்தமாக வந்து வெயிட் பியர் பண்ண முடியாது. எனக்கு அந்தளவு இல்லை, பட் வந்து வீக்கமாக இருக்கிறனால வந்து வலிக்குது. அதனால ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கோங்க. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், 2 தடவை வந்து அடி வாங்கிட்டேன். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. தேங்க் காட் நான் நடந்து வரும்போது என் இடுப்பில் மித்திரமும் இருந்தா, பட் வந்து சைடில் ஒரு வால் இருந்தனால அந்த வாலை வந்து டக்குன்னு பிடிச்சிட்டேன். கீழே எதுவும் விழலை. கீழே விழுந்துருந்தேன்னா கண்டிப்பாக மித்திராக அடிப்பட்டு கடவுள் புண்ணியத்தில் வந்து அவளுக்கு வந்து எதுவும் ஆகலை. அடி என்னோட வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அப்படியே வந்து இந்த அடிப்பட்ட காலை வச்சுட்டு வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். டியூட்டி வந்து இல்லை, ஃபாதர் டியூட்டின்றேன் பாருங்க. நீங்கள் மித்ராவை குளிக்க வைக்கிற டியூட்டி வந்து சுதனோடது. ஏன்னா வந்து அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால சுதன் குளிப்பாட்டிடுவீங்கல்ல. பண்ணாததோ இது வரைக்கும் பண்ணாததோ. இப்போ மித்ராவுக்கு வந்து ஆயில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். டெய்லி வந்து அட்லீஸ்ட் வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ஹேருமே வந்து நல்லா க்ரோத் அதெல்லாம் இருக்கணும்னு லவ்லாக்கோட ஆலிவ் ஆயில் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து போத் பாடி அண்ட் ஹேர் ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்த்தியாக வந்து க்ரோ ஆகும். உனக்கு தான் மூடு சிக்கெல்லாம் வந்து இதுவும் வந்து ரொம்ப பிடிக்காது. அதே மாதிரி பாடியில் அப்ளை பண்ணுறோன்னா ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா. மூடிட்டு கொட்டிடுறதா இல்லை. ஆலிவ் ஆயில் தேய்ச்சாலே வந்து ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்டாக தான் வந்து இருக்கும், மாய்ஸ்சரைஸ்டாக வந்து இருக்கும். ஏன்னா எனக்கு நான் முன்னாடியே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். அதனால வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். 2 பேத்துக்குமே வந்து அடிக்கடி இந்த ஆயில் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுருவேன். இப்போ வந்து டெய்லி அப்ளை பண்ணுறதுக்கு இவன் அலோவ் பண்ண மாட்டேன், பட் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் வந்து ஆல்டர்னேட் டேஸாக வந்து அப்ளை பண்ணிடுவேன். இந்த லவ்லாக் நேச்சுரல்ஸ் ஆலிவ் ஆயில் வந்து 100% நேச்சுரல் தான். எந்த விதமான டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ், பேராபென்ஸ், மினரல் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. பியோர் ஆலிவ் ஆயில் தான். விட்டமின் இ, ஒமேகா 3 வந்து எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகி வந்து இருக்குது ஆலிவ் ஆயிலில். அதனால அவங்களோட ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக வந்து இருக்கும். ஸ்கின்னே நல்ல க்ளோவாக இருக்கும். ஆலிவ் ஆயில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கூட அப்ளை பண்ணுவோம் பா. எப்போம்மா எந்திரி. வா தலையை கட்டு.
நான் ஹேர் பாடி ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஆனால் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்டிக்கியாலாம் வந்து இருக்காது, நான் ஸ்டிக்கியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா சில டைம் ஆயில் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பிசு பிசுக்குன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது, நல்ல லைட்டாக தான் வந்து இருக்கும். ஸ்கின்லேயுமே வந்து டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆயிடும். ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து 200 ml கண்டெய்னர். இது உங்களுக்கு வந்து 500 ml அந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் டின்னில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், அந்தளவு பிசு பிசுப்பாலாம் வந்து இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் வந்து இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட ஃபேஸுக்கட்டு பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே இதை யூஸ் பண்ணி நான் வேறு வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன். இவன் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்தே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கும் தேவை அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போ வந்து அவளோட பாப்பா கூட வந்து விளையாடிட்டு இருக்கா. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் உருவி விட்டாச்சு. பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடு, ட்ரெஸ்ஸை போட்டு விடு, ட்ரெஸ்ஸு போடண்டாம்மா, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு போடு. பாப்பா எப்படி அழும், அழவை. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணு மித்ரா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணு. பாப்பா அழும்ல, எப்படி அழும், வயிற்றுல அதை ப்ரெஸ் பண்ணு. பாப்பா அழுகு, அழாத சொல்லு, அழாத சொல்லு, அழாத போட்டு சொல்லு. கேர்ள் பேபிஸ்னாலே இப்படி தான், இந்த மாதிரி பார்பி ஏதாவது ஒரு பொம்மையை வந்து தூக்கி வச்சுட்டே விளையாடிட்டு இருக்கிறது. பசங்களுக்கு வந்து இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரதில்லை, ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொம்மை இருந்தாலே போதும், பாப்பான்னு சொல்லிட்டு அதுங்களை வச்சே விளையாடுறது. இது வந்து நான் மகாமகிட்ட இருந்தே வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து மித்ராவும் அந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. லஞ்சுக்கெலாம் நான் எதுவுமே வந்து பண்ணல, அத்தை தான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி மகியோட பர்த்டேக்கெலாம் வந்து அக்கா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கேன். காலில் வீக்கம் வந்து இப்போ ஓரளவு வந்து பரவாயில்ல. அந்த எண்ணெய் ஜெல்லுன்னு மாறி மாறி போட்டு ஹாட் வாட்டர்லேயும் வச்சது வந்து வீக்கம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போயும் ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கால் வந்து தொங்க போடாமல் முடிஞ்ச அளவு லிஃப்ட் பண்ணியே வச்சிருந்தேன். இப்போ ஸ்வெல்லிங் வந்து ஓரளவு வந்து கம்மியாயிடுச்சு, நடக்கவும் முடியுது. மாறன் வந்து என்ன பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டா. இப்போ குயிக்காக வந்து மகியோட பர்த்டேக்கு வந்து என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு வந்து காமிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லோரும் வந்து போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அவளுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு முன்னாடி மகா கிட்ட வந்து கேட்டேன் மகிக்கு வந்து என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு. அதில் மகா என்ன சொன்னாலும் அதெல்லாம் தான் வந்து வாங்கியிருக்கேன். மகா சொன்னால் அவளுக்கு வந்து நீ பிங்க் கலரில் என்ன வாங்கினாலும் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அதனால் பிங்க் கலரில் வந்து சின்னதாக ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கேன். நான் அப்புறமா அவகிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஓப்பன் எதுவுமே வந்து பண்ணல. சின்னதாக ஒரு ஹேண்டில் கேரி பண்ணுறதுக்கு ஹேண்டில் வச்சு சிப் வச்சு யூனிகார்ன் மாதிரி வந்து இருக்கு. ஓப்பன் பண்ணாத அப்படியே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மகி வந்து எனக்கு வந்து டைரி மாதிரி வாங்கி கொடு அப்படின்னா, அதனால் அதுவுமே வந்து பிங்கியாக நோட். இதுவுமே அம்மா இன்னும் அன்பேக் பண்ணல, அக்காட்ட சொல்லி ஓப்பன் பண்ண சொல்லலாம். இது வந்து ஒரு டைரி செட் மாதிரி, உள்ளே வந்து நம்ம நிறைய நோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைரி அது உனக்கு வேறு, இது அக்காவோட பர்த்டே. அதுக்கப்புறம் மகா சொன்னால் மகிக்கு வந்து மோதிரம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதனால் செட்டாட்டு ஓப்பன் பண்ணணும். செட்டாட்டு வந்து ரிங்ஸ் வந்து வாங்கிட்டேன். கோல்டு பிளேட்டட்லேயும் சில்வர் கலர்லேயும் இருக்கிற ரிங்ஸ் மாதிரி நிறைய வரும். செட்டாட்டு அரௌண்ட் 44 ரிங்ஸ் கிட்ட. இது வந்து ஃபுல்லாகவே கோல்டு பிளேட்டடாக, இங்கே வந்து சில்வர் கலரில் இந்த மாதிரி மொத்தம் 44 ரிங்ஸ் ஒரு செட்டாட்டு ஒன்று வாங்கிட்டேன். மகிக்கு இந்த கிஃப்ட் எல்லாமே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆகிடுச்சு. இங்கே மித்ராவும் வந்து ரெடி ஆகியிருக்கா. அவளுக்கு வந்து பவு வச்சு விட்டேன். ஆனால் வந்து மாறன் வந்து சூப்பராக ஹீரோ மாதிரி வந்து ரெடி ஆயாச்சு. மித்ராவுக்கு பவு வச்சு விட்டேன் மேட்சிங் ஆகிட்டு. ஆனால் பவ்வை வந்து பிச்சுக்கிட்டே இருக்கா. அதனால பவ்வை வந்து என் பேக்கில் வந்து வச்சுருக்கேன், ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து வச்சு விடலாம் அப்படின்னு. இப்போ இனிமேல் வந்து வீடியோ வந்து அக்கா வீட்டில் போய் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க அம்மா கண்ணாடியை போட்டுக்கோ. இதை உள்ளே வச்சுருக்கேன். நான் பேக் போட்டுறேன். நான் பேக் சைடு வச்சுருக்கேன். ரொம்பலாம் கிடையாது. நல்லா இருக்கா? தா எனக்கு கொஞ்சம் தா இருக்கேன். தா எனக்கு தந்துட்டு போ.
உனக்கு கிடையாது வேண்டாம் கொஞ்சம் பேக்கில் போ அப்படியே கிட்டவா நாங்கள் அனுச்சித்தி பண்ண மேக்கப்பை பார்ப்போம். க்ளோஸ் யுவர் ஐஸ். ப்ளஷ்ஷெல்லாம் போட்டு விட்ருக்கால. அப்படியே திரும்ப தலையை பார்த்துட்டு வா அப்படி திரும்ப. சூப்பர். பேக்கில் போ. ட்ரெஸ்ஸை காட்டுவோம் ஃபுல்லாக. ஹாப்பி பர்த்டே மஹி. விளையாடுங்க. ஹாய். சுடுங்க மக்கா கொஞ்சம் ஆறிட்டு. சூடு அவனுக்கும் இப்போதான் எடுத்தது. ஆமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆன் ஷாட் வெத்தலை ஜூஸ். மகா சூப்பரா இருக்கிய. அனுச்சித்தி வந்தது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா கிளப்பி விட்டுருக்கா. இன்னும் உங்க அனுச்சித்தி இறங்கி வரல. அவ கேமரா செட் பண்ணிட்டு வருவாள்ல. அவன் நேச்சுரல் பியூட்டி தானே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஊதே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு மஹி. வாயில குடு மகா ஃபர்ஸ்ட். குடு வாயில குடு. எல்லாரும் மகி கொடுப்போம். அப்புறம் மகி எல்லாத்துக்கும் மாறா மகியக்காது குடு. குடு குடு. உன் ஃப்ரெண்டு தானே குடு. அக்காவுக்கு ஒரு பீஸ் குடுடா. குடு அக்காவுக்கு குடு. எவ்வளோண்டு கொடுத்துட்டு அதையும் வாயில போட்டாச்சு. கொஞ்சோண்டு குடு. அண்ணா மியா பார்த்துட்டே இருக்கு. இல்ல அவன் ஃபர்ஸ்ட் தான் வச்சிருப்பேன். சதீஷட்டம் தான் மியா வச்சிருப்பேன். நிமிஷம் பிடிங்க, நான் போய் கொடுத்துறேன். யாரு ராம் வீடியோ எடுக்கிறதுல டே கொதறாதீங்க. கேட்க வெட்டி தருவோம். மாறேன் கொதறாத, வெட்டி தரேன். குடு அக்கா கையில குடு. ஹாப்பி பர்த்டே அக்கா சொல்லி குடு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லியாச்சு. ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. நின்று அவன் ஒன்று ஒன்றா பார்க்கட்டும். அந்த ஸ்டிக்கர் பிடிச்சா நெக்ஸ்ட் அது இப்படி தூக்க உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லிங் அது சிப்பை ஓப்பன் பண்ணி பாரு. பார்த்துட்டு சிப்பை ஓப்பன் பண்ணு. சரி ஒவ்வொன்றா பொறுமையாக காட்டு. நான் போட்டு விட்டுருக்கேன். மகாக்கு இன்னும் நல்லா இருக்கும். மகாக்கு லாங் ஃபிங்கர்ஸ் பற்றி அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அழகா இருக்கும். ரெடி மகாக்கு ஸ்டார்ட் பண்ணு. உங்க கேட்டு உனக்கெல்லாம் கொஞ்சம் லூஸ். சொல்லக்கூடாது.